திருகோணமலை கிண்ணியா பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இம்முறை சோளச் செய்கை முன்னெடுக்கப்பட்டது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் விவசாய செய்கை பாரிய அழிவை சந்தித்திருந்த நிலையில் சோளச் செய்கையிலும் அது தாக்கம் செலுத்தியுள்ளது. சோளச் செய்கை அழிவடைந்த நிலையில் தற்போது அறுவடை காலம் ஆரம்பமாகியுள்ளமையினால் குறைந்தளவான அறுவடையை கிடைக்கப்பெறுவதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். எனவே இதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கதிர் வார நேரம் அடமலை பிடிச்சி ஒழுங்கான அந்த அன்னம் பார்க்கல, மீசை வந்த மாதிரி அப்படி கதிர் வந்த மாதிரி அப்படியே இருக்குது. ஒரு பிரியசனமும் இல்லாமல் இருக்குது. இந்த சோளஞ்செய்கையால் இந்த வருஷம் கடன்பட்டு அப்படி இப்படி செய்தும் எண்ணெய் பசலை எறிஞ்சும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு விளைச்சல் எங்களுக்கு தரலை. சரியாக லொஸ்ட்டாக இருக்கும். அரசாங்கம் தானே ஏதாவது இதுக்கான ஒரு நிவாரணத்தையோ எதையோ ஒன்று சொல்லி எங்கள் மக்களுக்கு தரணும். ஓவராக கூடுதலான மழை பெஞ்சதால் பச்சலை எண்ணெயெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அதால் அந்த சோளம் இப்படி நிறையில் எரிச்சு, அதால் உழவு காசு, கொட்டை காசு, எண்ணெய் காசு எல்லாம் அதிகரிச்சிருச்சு இந்த முறை. இப்போ சோளம் அந்த அளவுக்கு இல்லை. அதால் மக்கள் நல்ல பாதிப்பு அடைஞ்சிருச்சோ. எல்லாம் இப்போ விலை தானே, கொட்டையும் விலை, உழவு காசு, எண்ணெய் இந்த அடித்தக்குள்ளே மிக பிரச்சனைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு மக்கள் ஏழைகள்.